கதை மூலமாக ஹிந்தி கத்துக்கலாம். ஏக்தா கா ஃபல், ஒற்றுமையின் பலன். ஏக் ஷிகாரி தா, ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். உஸ்னே ஏக் தின் ஜங்கல் में चावल के दाने पिकेर कर उन पर जाल बिछाया. அவன் ஒரு நாள் காட்டில் நெல் தானியங்களை சிதறவிட்டு அதன் மீது வலை விரித்தான். ஜங்கல் மே அப்படின்னா காட்டில், சாவல் கே தானேனா நெல் தானியம், பிக்கேர்கர் அப்படின்னா சிதறடித்தல், உன்பர் அதன் மீது, ஜால் வலை, பிஜாயா விரித்தல். வக் ஜாடி கே பீச்சே ஜாக்கர் சிப் கயா, அவன் புதருக்கு பின்னால் போய் மறைந்து விட்டான். ஜாடி அப்படின்னா புதர், பீச்சே அப்படின்னா பின்னால், ஜாக்கர் போய், சிப் அப்படின்னா மறைதல். அவன் புதருக்கு பின்னால் போய் மறைந்தான். தோடி தேர் में कबूतर का एक झुंड उड़ते हुए उस ओर आया. தோடி தேர் அப்படின்னா சிறிது நேரம், கபூத்தர் புறா, ஜுண்ட் கூட்டம். சிறிது நேரம் கழித்து புறாக்களின் கூட்டம் பறந்து அந்த பக்கமாக வந்தது. இஸ் ஜூண்ட் கா முக்கிய சித்திரகிரீவ் தா, இந்த கூட்டத்தின் தலைவராக சித்திரகிரீவ் இருந்தது. அதாவது இந்த புறா கூட்டத்துக்கு தலைவன் யாரு அப்படின்னா சித்திரகிரீவ் அப்படிங்கிற ஒரு புறா தான். வக் படா புத்திமான் தா, அது பெரிய புத்திசாலியாக இருந்தது. புத்திமான் அப்படின்னா புத்திசாலி. கபூத்தரோன்னே தானே கோ தேகா, புறாக்கள் தானியங்களை பார்த்தன. உன்கோ நீச்சே உதர்கர் தானே சுன்னே கி இச்சா ஹூயி, அவைகளுக்கு கீழே இறங்கி தானியங்களை பறிக்க விரும்பினர். இச்சா அப்படின்னா ஆசை, விருப்பம், இது கூட சொல்லலாம். நீச்சேனா கீழே, உதர்கர் இறங்கி, சுன்னே அப்படின்னா பறிக்கிறது. இன்னொன்னு செலக்ட் பண்றது கூட சொல்லுவோம், தேர்ந்தெடுக்கிறது. யக் ஜான்கர் சித்திரகிரீவ் ने कहा, यस निर्जन वन में दाने कहां से आए, सोच कर ही हमें उधरना है. இதை தெரிந்து விட்டு சித்திரகிரீவ் சொன்னது, இந்த வெறிச்சோடிய காட்டில் தானியம் எங்கிருந்து வந்தது, யோசித்து விட்டு தான் நாம் இறங்க வேண்டும். கஹாங்சே அப்படின்னா எங்கிருந்து, நிர்ஜன் வன் அப்படின்னா கல்வசிக்காத காடு அப்படின்னு சொல்லலாம், வெறிச்சோடிய காடு அப்படின்னு சொல்லலாம். சோச்கர் அப்படின்னா யோசிச்சுட்டு, உதர்னான இறங்க வேண்டும், ஹமேன் அப்படின்னா நாம். लेकिन अन्य कबूतरों ने चित्रग्रीव की बात नहीं மானி, ஆனால் மற்ற புறாக்கள் சித்திரகிரீவோடைய பேச்சை ஏற்கவில்லை. பாத்னா பேச்சு, நஹி மானினா ஏற்கவில்லை, மானி அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். சப் கபூத்தர் தானே சுக்கானே நீச்சே உதரே और जाल में फांस गए, எல்லா புறாக்களும் தானியங்களை கொத்துவதற்கு கீழே இறங்கி வலையில் மாட்டிக்கொண்டன. ஃபாங்ஸ்னா மாட்டுதல், சுக்கானே அப்படின்னா கொத்துதல், ஜால்மேனா வலையில். அப் கபூத்தர் ஏக் தூஸ்ரே கி நிந்தா கர்னே லஹே, இப்பொழுது புறாக்கள் ஒன்றையொன்று விமர்சனம் செய்ய ஆரம்பித்தனர். அதாவது இப்போ புறாக்கள் எல்லாம் வந்து ஒட்டுக்கா மாட்டிக்கிட்டாங்க, நீ தான் சொல்லி கேட்கல, நான் தான் சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விமர்சிச்சிட்டு இருக்காங்க. சித்திரகிரீவ் உன்சே போலா, சித்திரகிரீவ் அவர்களிடம் சொன்னது, பகலே ஏக் மன் சே ஜால் லேக்கர் உட்டெங்கே, முதலில் ஒரு மனதுடன் வலையோடு பறப்போம். फिर बजने का उभय सोचेंगे, பிறகு தப்பிக்க என்ன வழின்னு யோசிப்போம். பஜ்னே அப்படின்னா தப்பித்தல், காப்பாத்துதல், உபாயினா வழி, சோஜேங்கே அப்படிங்கிறது இது ஃபியூச்சர் டென்ஸ் காமிக்குது. சோஜேங்கே யோசிப்போம். சப் கபூத்தர் ஜால் லேக்கர் உட்டே, எல்லா புறாக்களும் வலையுடன் பறந்தன.
शिकारी कबूतरों के पीछे தோடே தோடே ஆயா. வேட்டைக்காரன் புறாக்களின் பின் தொடர்ந்து ஓடினான். लेकिन कोई फायदा नहीं हुआ. ஆனால் எந்த பயனும் இல்லை. कबूतर एक नदी के किनारे उतरे. புறாக்கள் ஒரு ஆற்றங்கரையில் இறங்கின. வஹாங் ஏக் சூஹா ரஹதா தா. அங்கு ஒரு எலி வசித்து வந்தது. वो चित्रग्रीव का दोस्त था. அது चित्रग्रीविन நண்பன். उसने जाल काट कर कबूतरों को आजाद बनाया. அது வலையை கடித்து புறாக்களை விடுவித்தது. सीख अनुभव का तिरस्कार आपत्ति का बुलावा है. கருத்து அனுபவத்தின் அலட்சியம் ஆபத்தின் அழைப்பு. ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.